தேர்தல் பிரச்சாரங்கள் எந்த இடத்துல அதிகமா சூடு பிடிக்கும் அப்படின்னு கேட்டா மக்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிக்கைகளை கட்சியினர் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுதான். இந்த தடவை சட்டசபை தேர்தல்ல போட்டியிட போற கட்சிகள் அப்படின்னு பார்த்தா திமுக, தேமுதிக, பாஜக, நாம் தமிழர், பாமக இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகளும் கூடவே ஆளும் கட்சியான அதிமுகவும் இணைஞ்சிருக்கு. இந்த இடத்துல அறிவிக்கிற தேர்தல் அறிக்கைகள் மக்களை கவர்ச்சிகரமா கவர்னா மட்டும்தான் மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு நிறைய கட்சிகள் அவங்க இஷ்டத்துக்குன்னு நிறைய அறிக்கைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இலவசங்கள் அப்படிங்கிறது 2006 வருஷம் கலைஞர் அறிமுகப்படுத்தின மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கு. ஏன்னா அப்ப இவரு அறிமுகப்படுத்தின இலவச கலர் டிவி இலவசங்களின் ஹீரோ அப்படின்னு வர்ணிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆட்சியில் அமர்ந்த அதிமுகவினர் லேப்டாப், மிக்சி, கிரைண்டர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவசங்களை அறிவிச்சாங்க. ஆனா இப்போ தேர்தல் சமயத்துல இலவசங்களால அழுத்து போன மக்களை இன்னமும் புத்துணர்ச்சி ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இலவசங்கள்லயே கவர்ச்சிகரமான சில பொருட்களை அறிமுகப்படுத்துறாங்க அதிமுகவினர். முதல்ல ஃப்ரிட்ஜ் மட்டும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண அவங்க இப்போ ஃப்ரிட்ஜ் கூட வாஷிங் மிஷினையும் தரப்போறதாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதிமுக பிரச்சாரங்கள்ல மக்கள் கூட்டம் குறையறது ஒரு பக்கம், இன்னொன்னு அதிமுகவுல கட்சி தலைவர் மட்டும் மேடையில அமர்ந்திருக்கிறதாகவும் மத்தவங்க எல்லாம் வெயில்ல அமர்ந்திருக்காங்க, இதுல உயிரிழப்புகள் வேற ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற நெகட்டிவ் தோற்றத்தெல்லாம் மாற்றுறதுக்காகவும் இந்த மாதிரியான அறிக்கைகளை கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனமும் எடுத்து வைக்கப்படுது.